ஒவ்வொரு உயிர் பலி ஏற்படும் போதும் ஏதேதோ கதைகள் சொல்லி மடைமாற்றுவதிலேயே திமுக அரசு குறியாக உள்ளது என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொட்டி சரியாக மூடப்படாமல் இருந்ததாகவும் மட்டப்பலகை உடைந்த பெண் தவறி விழுந்து உயிரிழந்ததாகவும் செய்தி வெளியாகி இருப்பதாகவும் இறந்த பெண்ணின் வாய் கைகள் கட்டப்பட்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் புகைப்படத்தை பார்த்தால் அப்படி தெரியவில்லை என்றும் அண்ணாமலை தற்போது சரமாரியாக குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உயிர் பலிகளை மடைமாற்றுவதிலேயே திமுக அரசு குறியாக இருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். அதாவது சென்னை சூளமேடு வீரபாண்டி நகர்ல மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகால் தொட்டியில தவறி விழுந்து பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு. இந்த தொட்டியை சரியா மூடாம மட்டப்பலகையை வைத்து மூடி இருந்ததாகவும் தெரியாம அதுல காலை வைத்த பெண்ணு மட்டப்பலகை விழுந்து தவறி இறந்து விட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தன அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு ட்விட்டர் பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை. ஆனா அது மழைநீர் வடிகால் தொட்டி அல்லனோ பண்டல் தொட்டி என புதுவிதமான விளக்கத்தை அளித்திருக்கிறது சென்னை மாநகராட்சியினும். மேலும் இறந்த பெண்ணின் வாய் மற்றும் கைகள் கட்டப்பட்டிருந்ததாகவும் கூறுகிறாங்க. அந்த புகைப்படங்களை பார்த்தால் அவரது துப்பட்டா கையில் சிக்கியிருப்பதை போலத்தான் தெரிகிறதே தவிர கட்டப்பட்டதை போல் தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பணிக்கு சென்ற தூய்மை பணியாளர் சகோதரி ஒருவர் தேங்கியிருந்த தண்ணீர்ல மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருந்தாரு. இப்போது மற்றொரு பெண் உயிரிழந்திருக்கிறாரனும். சென்னையில் கடந்த 4 ஆண்டுகளாக மழைநீர் வடிகால் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அமைச்சர்களும் சென்னை மேயரும் ஆளுக்கு 1% பணிகள் நிறைவு பெற்றுவிட்டது 4 ஆண்டுகளாக கதை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எப்போது பணிகள் நிறைவு பெறும் என்று யாருக்குமே தெரியாது என்னும் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஒவ்வொரு உயிர் பலி ஏற்படும் போதும் ஏதேதோ கதைகள் சொல்லி மடைமாற்றுவதில் தான் குறியாக இருக்கிறார்களே தவிர தவற்றை ஒப்புக்கொண்டு, அதாவது தவறுகளை ஒப்புக்கொண்டு தீர்வுகளை ஏற்படுத்துவதில் அக்கறை இல்லாமல் இருக்கிறது திமுக அரசு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. கடும் கோடை காலத்துக்கு பின்னர் பெய்யும் மழை நீரை பூமி உறிஞ்சிவிடும். ஆனால் நாங்கள் செய்த மழைநீர் வடிகால் பணிகள் தான் பணிகளால் தான் தண்ணீர் தேங்கவில்லை என்று ஸ்டிக்கர் ஒட்டியுள்ள திமுக அரசு இந்த அரைகுறை பணிகளால் ஏற்படும் அசுபாவிதங்களுக்கு ஏன் பொறுப்பேற்பதில்லைன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இந்த அலையில் சென்னை மழை குறித்து ஜெர்மனியிலிருந்து முதல்வர் விசாரித்தார் இன்னும் வெற்றி விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. உயிரிழந்த பெண்ணை குறித்து உடனடியாக அந்த விவரங்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறக்கூடிய பகுதிகள் எல்லாம் பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பை வலியுறுத்தணும். அதாவது பாதுகாப்பை உறுதி செய்ய திமுக அரசு வலியுறுத்துவதாகவும் பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது ட்வீட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில அடுத்தடுத்த பிரச்சனைகள் முதல்ல பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டமானது நடைபெற்றது. இரவோடு இரவாக அப்புறப்படுத்தப்பட்டாங்க. அதன் பிறகு ஒரு பெண் ஒருவர் இப்போ 3ஆவதாக ஒரு பெண்ணும் அந்த குழியில விழுந்து இறந்தது. அந்த இப்போ சென்னை மாநகராட்சி முழுவதுமே அது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிதான் அவர் தற்போது இந்த ட்வீட் வெளியிட்டிருக்கிறாரு. மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்ன மாதிரி, அதாவது சென்னை அரசு தரப்புல இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறாங்கிறது அடுத்தடுத்த கட்டங்கள்ல தெரிய வருங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.